தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கட்சி சார்பாக யாரெல்லாம் தேர்தலில் போட்டிடுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க, அந்த ரேஸ்ல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில கரூர் மாவட்டத்துல தொடங்கி திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம் வரைக்கும் வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸ்னுடைய லிங்க்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம், பார்க்காதவங்க அதை பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல யாரெல்லாம் இந்த எலெக்ஷன் ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம் செந்தில் கரிகால். வணக்கம் வெங்கடேஷ். முதல்ல எந்த தொகுதியை பார்க்கலாம்? நம்ம கோவை தெற்கு. கோவை தெற்குல இருந்து தான் நம்ம ஏன் எதுவும் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு இல்ல. கோவை தெற்குல கடந்த முறை கமலஹாசன் போட்டிட்டாரு, வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சாங்க. சரி, ஒரு பிரபலமான தொகுதி அப்படின்றதுனால கோவை தெற்கு அப்படின்ற மாதிரியே போயிடலாம். ஓகே, கோவை தெற்கு போன வருஷம் ரிசல்ட் என்ன? அதாவது 2021 தேர்தல்ல கோவை தெற்குல இது வரைக்குமே 3 தேர்தல் நடந்திருக்கு. ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி யங் பாய் தான். ஆனா அதுல 2 டைம் அதிமுக, 1 டைம் பாஜக வெற்றி பெற்று இருக்காங்க. 2021 பாஜக சார்பில் போட்டியிட்ட வானதி ஸ்ரீனிவாசன், மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட கமலஹாசனை விட ஒரு 1700 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு பெற்றுட்டாங்க. ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட். ஆமா, கடைசி வரைக்கும் அதான் போயிட்டு இருந்தது. எல்லாம் ரிசல்ட்டுக்காக அப்படியே காத்து இருந்தாங்க. கமலாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. கடைசியில தென்பாண்டிச்சி இமையிலே அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு எல்லாமே நடந்தது. மறுபுறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் போட்டிட்ட மைரா ஜெயக்குமார் அவருமே வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஆனாலுமே வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிட்டாங்க. ஆமா, 2024 அங்க யாரு எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கா? 2024 பொறுத்த வரைக்கும் திமுக தான் அங்க ஜெயிச்சிருக்கு. ஆமா, எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக தான் ஜெயிச்சாங்க. அங்க திமுக சார்பில் நீங்க எல்லா நாடாளுமன்ற தொகுதி மாதிரி கோயம்புத்தூரை சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அந்த இடத்துல ஜெயிச்சே காட்டுவேன், ஜெயிச்சுட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு பாஜகவோட அண்ணாமலை, முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ஆனா என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் தனியாக போட்டிட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த இடத்துல ஓட் ஸ்பிளிட் இருந்துச்சு. திமுகவுடைய கணபதி ராஜ்குமார் 61,929 வாக்குகள் இந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காரு. இதுவே பாஜகவும் அதிமுக, பாஜக 53,579 வாக்குகள், அதிமுக 19,044 வாக்குகள். கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது திமுகவினுடைய வாக்குகளை விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் களத்துல இருக்கு. ஆனா ஒரு சிலர்ல நீங்க கூட அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. ஏன்னா அதிமுக திட்டி தான் அண்ணாமலை ஓட்டு வாங்கினாரு, அப்புறம் அப்படியே 2 பேர் சேரும் போது அதே ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரி சில லாஜிக்கான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. புதுசா தாவேகாவும் உள்ள வருது அப்படிங்கறதுனால ஓட் ஸ்பிளிட் 2 கட்சி தரப்புலயுமே அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கூட்டல் கணக்கு இதுல செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. கண்டிப்பா அதாவது ஓரளவுக்கு அது சேர்றது அப்படின்றது ஓரளவுக்கு சாதகமா தான் இருக்கும். பட் அப்படியே கிடைக்கிறது அப்படின்றது கிடைக்காது. 2026 யார் யார் களத்துல நிக்கிறா? 2026 பொறுத்த வரைக்கும் பாஜக திரும்பவும் அந்த தொகுதியை கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்காங்க. வானதி சீனிவாசனே அப்படி கிடைச்சிச்சுன்னா வானதி சீனிவாசனே அதுல போட்டியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் கடந்த முறை கோவை வடக்குல போட்டியிட்ட அம்மன் அர்ஜுனன், அவர் அதிமுக சார்பில் எம்எல்ஏ ஆனாரு. அவர் இந்த முறை தெற்குல போட்டியிடலாம். ஏற்கனவே இங்க ஜெயிச்சிருக்காரு. அதனால தெற்க போட்டியிடலாம், ஜெயிச்சிருக்காரு. ஆமா, அதனால அவரும் அந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஆமா, அவருமே ஏன்னா அவருக்குமே சொந்த ஊரா, அதாவது அவரோட பகுதி ஃபேவரான பிளேஸா அவர் கோவை சவுத்த தான் பார்க்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி பாஜக அதிமுக சைடு சொல்லிட்டீங்க. திமுகல திமுகவோட மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சிலர் அவருக்கு சீட் இல்ல, அது போன்ற தகவல்களும் வருது. கடந்த முறை மக்கள் நீதி மையம் சார்பில் சிங்காநல்லூர் தொகுதியில போட்டியிட்ட தற்போது திமுக இருக்கிற மகேந்திரன் அவருமே இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நாம் தமிழர் சார்பா பாத்தீங்கன்னா பேரறிவாளன் அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அவரை பத்தி கூட சமீபத்துல கூட்டத்துல எல்லாம் ரொம்ப பெருமையா பேசினார். அந்த மாநாடு பத்தி எல்லாம் தம்பி படம் தத்ரூபமா எடுத்திருக்காப்ல, கேமரா வச்சு அவன் எடுத்திருக்கா பாரு மகன் தம்பி, அப்படி எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி எல்லாம் பேசியிருந்தாரு. அவர் போட்டிடுறாரு. தாவேகா சார்பில் அங்க ஒரு 5 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க கோவை அந்த பகுதியில. அதுல மாநகர மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் சம்பத்குமார், வி சம்பத்குமார், அவர் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு
அதிகமாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த வந்து இந்த தொகுதியில எந்தெந்த சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் சமூகம், நாயுடு, செட்டியார், அருந்ததியர் மக்கள், சிறுபான்மையினரும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா சீமான் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு, வட இந்தியால இருந்து 40,000 வாக்குகள் இருக்கு, அதை வச்சுதான் வானதியை ஜெயிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இல்ல, அது உண்மையாக ஒரு ஃபேக்டரா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அதனாலதான் காங்கிரஸுக்குமே அதிகமான வாக்குகள் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே வைக்கப்பட்டுச்சு. வட இந்தியால இருந்து இங்க வந்து செட்டில் இருப்பாங்க, அது கொஞ்சம் கணிசமா இருப்பாங்க போல. ஓகே ஓகே. பேச்சுவாக்குல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து விட்டுட்டோம். என்ன முக்கியமான விஷயம்? நாம் தமிழர் வந்து இங்க எவ்வளவு வாக்குகள் 21ல 24ன்றதே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஆமா, 2021 பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி 4300 வாக்குகள் தான் வந்து இந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க. இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட 6936 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ரொம்ப கம்மியா இருக்கு. கம்மிதான். ஆனா 2000 வாக்குகள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. இந்த தேர்தல் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கறதுனால இந்த எல்லா ஒரு வாக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கறத பார்க்க. ஓகே. சோ ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த தொகுதி வந்து அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்கு கொஞ்சம் சாதகமான இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹேட்ரிக் வெற்றியோட இருக்காங்க. ஆமா, அப்படின்ற வகையில அப்படி இருக்கு. அடுத்து நம்ம வந்து சிங்காநல்லூர் தொகுதியை வந்து பாத்துருவோமா? ஆமா, நீங்க பொதுவா கோவையில வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஃபேவரா நிறைய தொகுதி இருக்கும். அப்படியே திமுக ஜெயிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும். ஆனா சிங்காநல்லூர்ல திமுகவும் வந்து ஜெயிப்பாங்க, ஏடிஎம்கே எல்லாமே ஜெயிச்சா கூட ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஈக்குவலா தான் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். நம்பர்ஸ் அதுதான் சொல்லுது. டிஎம்கே வந்து 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, பிரஜா சோசியலிஸ்ட் அப்ப அவங்க 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, சிபிஎம் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு கலவையான தொகுதியா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா கடந்த சில ஆண்டுகளாக யாரு ஜெயிச்சுட்டு இருக்காங்க? கடந்த சில ஆண்டுகளான்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அதிமுக வந்து ஜெயிச்சாங்க. இந்த 2021 வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட கார்த்திக் அவரோட 10,000 சொச்சம் வாக்குகள் அதிகமா பெற்று ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கு முந்தின எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ வந்து சிங்காநல்லூர் வந்து திமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க. கோவையில இருக்கிற 9 தொகுதிகள் வந்து அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க, ஒரு தொகுதி மட்டும் திமுக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த தொகுதி ஒரே ஒரு தொகுதி. ஆமா, அததான் வந்து சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட 9 தான் வெற்றி பெற முடிஞ்சது, வேலுமணி 10 தொகுதியும் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ. ஆமா. அடுத்தா பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர்ல நாம் தமிழர் வந்து ஒரு 8300 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க 2021ல. ஆனா அதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் 36,850 வாக்குகள் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச மக்கள் நீதி மையம்ல வந்து கமலஹாசனுக்கு அடுத்த அதிக வாக்குகள் மகேந்திரன் தான் நினைக்கிறேன். அவருக்கு அடுத்து பத்மபிரியா சென்னையில வந்து வாங்கியிருந்தாங்க. ஆமா, இப்ப வந்து அவரு திமுகல இருக்காரு. ஆமா, அது மக்கள் நீதி மையம்கான ஓட்டா இல்ல மகேந்திரனுக்கான ஓட்டா இல்ல மாற்றுக்கான ஓட்டா என்னன்றது தேர்தல் நடந்தாதான் தெரியும். ஆமா, தேர்தல் நடந்தாதான் தெரியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூர் தொகுதியில ஒரு முக்கியமான ஆள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காராம். ஆமா, வீடு இடத்துலாம் வந்து தங்கியே வந்து போட்டிடுறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்காரு. ஆனா அந்த சீட்டு கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வருது. வேலுமணிக்கு வேண்டப்பட்டவர் தான் இங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதுனால அந்த தொகுதி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற நீங்க கேட்கிற கோவை வடக்கு வேற தொகுதிகள்லாம் வந்து கிணத்துக்கடவு போன்ற தொகுதிகள்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சிங்காநல்லூர்ல கிட்டத்தட்ட 66,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. தனக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நம்புறாரு. ஆமா, ஆனா அது கிடைக்காது அப்படிங்கிற அதிருப்தியில தான் வந்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு இல்ல, நான் தேர்தல் வேலையெல்லாம் பார்க்கல, பர்சனல் வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சொன்னதாகவும் பிரச்சாரம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்றேன். ஆனா வந்து இப்போதைக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அவர் தந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள இப்படி ஒரு காரணமும் இருக்குன்னு கட்சி வட்டாரத்துல பேசிக்கிறாங்களாம். ஓகே. 2024ல யாரு எவ்வளவு வாக்குகள் வந்து அங்க வாங்கினா? 2024 பொறுத்த வரைக்கும் திமுக தான் வந்து அங்க அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 83,369 வாக்குகள் திமுக கணபதி ராஜகுமார் அவர் வாங்கியிருந்தாரு. அதிமுக 31,229 வாக்குகள் 3வது இடம் தான். அண்ணாமலை அவர் பாஜக சார்பில் போட்டியிட்டார்ல, அவருக்கு 66,472 வாக்குகள் 2ஆம் இடம். இந்த தேர்தல்ல அதிமுக பாஜக சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதுனால இந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது திமுக வாக்குகளோட அதிகமாகுது. அகைன் மகேந்திரன் மாதிரியான ஆட்கள் நம்மள வந்திருக்காங்க அப்படின்னும் போது அது அன்டெஸ்டடான ஒரு ஓட்டா இருக்கு. அது சேருமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆமா, கண்டிப்பா. 2026ல இங்க பாத்தீங்கன்னா அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ ஜெயராம் அவரு இருக்காரு. அதே போல சிங்கராமச்சந்திரன் கோவையில வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு. மாணவர் அணியோட செயலாளரா இருக்காரு. அவர் சிங்கராமச்சந்திரன் போட்டியிடறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. திமுக யார் யார் ரேஸ்ல இருக்கா? திமுகவுல மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வன் அவரு வந்து இந்த ரேஸ்ல இருக்காரு.
மாணவர் அணி மாநில துணை செயலாளர் கோகுல் அவர் வந்து இந்த ரேஸ்ல இருக்காரு. ஓகே. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீர்மான குழு செயலாளர் கார்த்திக், இந்த 3 பேருக்கு இடையில தான் வந்து போட்டியே பேசிட்டு இருக்காங்க. போட்டியே அப்படின்னு அந்த டோன்ல சொல்றீங்க. ஆமா. அடுத்த பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல வந்து நேருஜியை நிறுத்தி இருக்காங்க. நேருஜியை நிறுத்தி இருக்காங்க. தாவேகளை பாத்தீங்கன்னா கோவை கிழக்கு மாவட்ட அந்த பொறுப்பாளரா இருக்கிற யுவராஜ் அவர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு 5 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவங்கவுங்க கொஞ்சம் அவங்க மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் நிப்பாங்க அப்படின்ற கருத்துக்களையும் வந்து சொல்றாங்க. எந்தெந்த சமூக மக்கள் இங்க வந்து அதிகமா வசிக்கிறாங்க? இந்த சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாயுடு சமூக மக்கள், கவுண்டர் சமூக மக்கள், அருந்ததியர் சமூக மக்கள் எல்லாம் அதிக அளவுல இந்த தொகுதியில இருக்காங்க. ஓகே ஓகே. சோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த தொகுதி சாதகமாக இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மகேந்திரன் வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு. மகேந்திரன் ஓட்டு இந்த டைம் யாருக்கு போகும்? திமுகவுக்கு போகுதா? இல்ல லாஸ்ட் டைம் மகேந்திரன் யாரோட ஓட்ட பிரிச்சாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு மாற்றாக தான் நாங்க அவருக்கு போட்டோம். ஆமா, இப்ப அவர் போய் திமுக சேர்ந்ததுனால நாங்க ஏன் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல பாஜகவுக்குமே அந்த லாஜிக் சொல்லலாம். அதிமுகவே எங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து அதனால நாங்க அவர் விமர்சிச்சாரு போட்டோம் அப்படின்ற மாதிரி பார்வையும் இருக்கு. அதிமுகக்குள்ளே அப்படி யோசிப்பாங்க. அதிமுக தனியா இருக்கும்போது போட்டோம், பிஜேபியோட போனா நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சேர்ந்தாதான் போடுவோம்னு சொல்லியும் சில குரூப் இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்துதான் இந்த தேர்தல் முடிவு இந்த தொகுதியில் இருக்கும். ஓகே. அடுத்ததா கிணத்துக்கடவு தொகுதி பாத்திரலாம். அதுல ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, ஏன்னா சிங்காநல்லூர்லயே அதை வந்து சொல்லணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். சரி, பட் வந்து அது சொல்ல முடியும். ஆசை இங்க நிறைவேற்றி. ஆமா, என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். கண்ணப்பன் அவர் வந்து அங்கே போட்டிட்டு இருக்காரு சிங்காநல்லூர்ல. அவர் வந்து இங்கேயுமே 67, 71 இந்த காலகட்டத்துல போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்காரு. எந்த கட்சியை சேர்ந்தவர்? அவர் வந்து திமுகல இருக்காரு. ஆனா வந்து 93ல வைகோ வந்து திமுகல வந்து பிரிஞ்சு மதிமுக ஆரம்பிக்கும் போது போனாரு. மதிமுகவோட ஒரு 4 தலைவர்கள், வைகோ, செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், கண்ணப்பன், இந்த 4 பேர் தான் மதிமுகவோட பேனரு எல்லாத்துலயுமே, நோட்டீஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். அவைத்தலைவர்ல ஏதோ பொருளாளரோ ஏதோ முக்கிய பொறுப்புல வந்து கண்ணப்பன் வந்து இருந்தாரு. ஆனா இவருக்கு வந்து கலைஞரோட ஒரு முக்கியமான ஒரு கதை வந்து சொல்லுவாங்க. எமர்ஜென்சி காலத்துல வந்து ரொம்ப நெருக்கடிகள் இருந்தப்ப எல்லோருமே வந்து போயிட்டாங்க, கைது அப்படி இப்படின்னு. அவரோட டிரைவர் கூட போயிட்டாரு. அந்த ஒரு இக்கட்டான ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்ணப்பன் வந்து அவரே டிரைவரா மாதிரி வந்து வண்டி வந்து ஓட்டி போனாரு. காரோட்டி கண்ணப்பன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்படி வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரரா இருக்காரு. அவரு ஜெயிச்ச தொகுதி இது. ஆமா, அவர் ஜெயிச்ச தொகுதி. அவர் சொந்த ஊரும் அதுதான் நினைக்கிறேன், அந்த பகுதி தான் நினைக்கிறேன். ஆனா இந்த தொகுதியில வந்து திமுக 4 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 9 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அதிமுக நம்ம எப்படி கண்ணப்பனை சொல்றோமோ அதே மாதிரி கிணத்துக்கடவு அப்படின்னாலே நமக்கு தாமோதரன்ற பேர் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங்ன்ற மாதிரி நமக்கு வந்து வந்துடும். அவருமே ஒரு 4 டைம் ஜெயிச்சு 4வது டைம் வந்து எம்எல்ஏ இருக்காரு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பிரபாகரன் அப்படிங்கிறவரோட, ஆனா வாக்குகள் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஒரு 1095 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஏற்கனவே அமைச்சரெல்லாம் வந்து இருந்திருக்காரு. அரசியல்ல வந்து இப்ப அதிமுகல கோல வச்சுக்கிட்டு இருக்க வேலுமணி போன்றவர்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கூட நிறைய பேசியிருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் கூட சிலர், அது போன்ற பலருக்கு வந்து முன்னோடியாவும் தாமோதரன் வந்து இருந்திருக்காரு. கிணத்துக்கடவுல 2026ல யார் யாரு தயாரா இருக்கா? நாங்க போட்டி போட்டே ஆகும். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கட்சி வாரியா பாக்கணும் அப்படின்னா அதிமுகவுல சிட்டிங் எம்எல்ஏ தாமோதரன் அவர் வந்து 5வது தடவை நான் போட்டிடுறாங்க அப்படின்னு இந்த தடவை 1000க்கு மேல வித்தியாசத்தை ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்காரு. இந்த பக்கம் முன்னாள் எம்எல்ஏ எட்டிமடை சண்முகம் அவரு வந்து போட்டியில இருக்காரு. தெற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம் அவரு வந்து ரேஸ்ல இருக்காரு. அதே மாதிரி பாஜகவும் இதுல வந்து ரேஸ்ல இருக்காங்க. ஆமா, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர் இது எல்லாத்தையுமே வந்து பாஜக ட்ரை பண்றதா சொல்றாங்க. சோ பாஜகவினுடைய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில இணை அமைப்பாளர், இப்படி ஒரு பிரிவு இருக்கிறது இந்த கட்சியில தான் நான் பாக்குறேன். அதுல இருக்கிற வசந்தராஜன், விருந்தினர் உபசரிக்கிறதுக்குலாம் பிரிவு இருக்கு. அப்படியா? அதுல யாராவது போட்டிடுவாங்களா? அதை சேர்ந்த வசந்தராஜன் வந்து அவருக்கும் வந்து இந்த தொகுதியில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவர் தான் நாடாளுமன்றத்தில் நின்னார்னு நினைக்கிறேன். நாட் கிளியர். அதே மாதிரி திமுகல பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், பேர்லயே தளபதி வச்சிருக்காரு. ஆமா. அடுத்த பாத்தீங்கன்னா தலைமைச் செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், 2 பேருமே வந்து சீட்டுக்கான முயற்சிகள் வந்து இருக்காங்க. அதே போல நாம் தமிழர்ல வந்து இன்னமுமே வந்து கிணத்துக்கடவு,
பொள்ளாச்சிலாம் இன்னும் வந்து வேட்பாளர்லாம் இன்னும் இழுபறியில தான் போயிட்டு இருக்காங்க. 4-5 பேர் வந்து ரொம்ப போட்டியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த தொகுதிகளை அறிவிக்கலாமா? அறிவிக்கவே இல்லை. அதே மாதிரி தாவேகளை பார்த்தோம்னா கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அவர் வந்து கிணத்துக்கடவுல வந்து போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. தொகுதியில யார் யார் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்த்தோம். எந்தெந்த மக்கள் வந்து இந்த தொகுதியில வசிக்கிறாங்க? ஆமா, இந்த தொகுதியில வந்து கவுண்டர் சமூக மக்கள், கோனார் மற்றும் சிறுபான்மை சமூக இஸ்லாமியர்கள் அவங்களுடைய எண்ணிக்கையுமே இந்த தொகுதியில அதிகமாக இருக்கிறதா பார்க்க முடியுது. ஓகே. அடுத்தது பொள்ளாச்சி தொகுதி. ஆமா, ஏறக்குறைய வந்து கிணத்துக்கடவு தொகுதி மாதிரிதான் பொள்ளாச்சியும் வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஆமா, அந்த நம்பர்ஸ் தான் சொல்லுது. அதிமுக மட்டும் 10 முறை இங்க ஜெயிச்சிருக்காங்க. திமுகவும் காங்கிரஸும் 3 முறை ஆளுக்கு 3ன்ற மாதிரி இருந்திருக்காங்க. கடைசி 2021ல பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக சார்பில் ஜெயிச்சிருக்காரு. டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா இல்ல, 1725 வாக்குகள் தான். ஆமா, திமுகவோட வரதராஜன் அவரை வந்து ஒரு 1700 வாக்குகள், ஏறக்குறைய கமலஹாசன் கோவை தெற்குல வெற்றி வாய்ப்பை இழந்த மாதிரியான அந்த வாக்குகள் தான். ஆமா ஆமா, குறிப்பா வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவம் எல்லாம் நடந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு எதிராக இருந்தும் அந்த தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுதான் அந்த வாக்கு வித்தியாசத்திலையும் எதிரொலி தெரியுது. நாம் தமிழர் வந்து ஒரு 6400 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா மக்கள் நீதி மையம் ஒரு 7500 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மானியமா தான் 3வது இடம். ஆமா, இது இந்த தொகுதி அப்புறம் நம்ம சிங்காநல்லூர் கூட பார்த்தோம்ல, மகேந்திரன் வந்து அதிகமா வாங்கியிருந்தாரு. கோவை தெற்குல மானியமா 2வது இடம். சோ கோவையில வந்து 2, 3 அப்படிதான் இருக்காங்க. மானியமா பதிவு பண்ணிக்கோங்க அதெல்லாம். அடுத்து வந்து 2024 இங்க யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க? 2024 திமுக சார்பில் ஈஸ்வரசாமி போட்டிட்டாரு. 74,232 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக வந்து 44,113, பாஜக 36,659 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் 8,000 வாக்குகள். ஓகே. ஆமா, சோ இந்த தகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அதிமுக பாஜக கிட்டத்தட்ட திமுகவுடைய வாக்கு அளவுக்கு தான் வருது. சோ இங்கேயும் வந்து தெளிவாக இது இவங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியல. பொள்ளாச்சி ஜெயராமனும் 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. சோ அதிமுகவினுடைய கோட்டையாகவே இருந்தாலுமே தாவேகாவினுடைய வருகை, இப்ப இருக்கிற அரசியல் சூழல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை பொறுத்துதான் வந்து இங்க டிசைட் முடிவுகள் மாறும். 2026ல பொள்ளாச்சியில வந்து நாங்க போட்டே தீர்வோம். யார் இருக்கா? 2026ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் 5வது முறையாக நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் யாரு? திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியோட நகராட்சி தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் அவங்க வந்து போட்டியிடறதுக்கான முயற்சிகள்ல இருக்காங்க. ஐடிவிங்கோட மாநில இணைச் செயலாளர், ஏற்கனவே சிங்காநல்லூர்ல 36,000 வாக்குகள் வாங்கினவர், மக்கள் நீதி மையத்துல இருந்தவர் டாக்டர் மகேந்திரன், அவர் வந்து பொள்ளாச்சியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்த நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர்ல வந்து பொள்ளாச்சியில இன்னும் அந்த இழுபறி அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. தாவேகால பார்த்தோம்னா விஜய் பாலாஜி கோவை தெற்கு மாவட்ட மாணவர் அணியோட தலைவர், அவரோட பேர் அடிபடுது. அதையும் தாண்டி வேறு சிலரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ வந்து நமக்கு லிஸ்ட் வரும்போது அது தெரிஞ்சிடும். ஆமா, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில கோமாதைகா, தமிழ்நாடு மக்கள் தேசிய, அவங்களும் வந்து இந்த தொகுதியை வந்து ட்ரை பண்ணிட்டு ஆமா ஏற்கனவே போட்டிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில வந்து அந்த தொகுதியில மீண்டும் போட்டியிட முயற்சியில இருப்பாங்க. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.